கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஓப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு வருகிறோம். இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்கள் பிதாவே, ஆமென். வாலிபர்களே எழுதிருங்கள், இது உங்களுடைய காலம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தொடர்ந்து தேவ செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் கேட்க இருக்கக்கூடிய செய்தி, நாம் 7வது செய்தியை கேட்க இருக்கிறோம். பணம் நித்திய ஜீவனை பெற முடியாது. பணத்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. மணி கான்ட் பை இட்டர்னல் லைஃப். மணி கான்ட் பை இட்டர்னல் லைஃப் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளில் கூட நாம் படிக்க இருக்கிறோம். அநேக வாலிபர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு காரியம், பணம் இருந்தால் நான் எதை வேண்டுனாலும் சாதிக்கலாம். பணம் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை வேண்டுனாலும் அடையலாம் என்ற ஒரு நோக்கம் அநேக வாலிபர்களுடைய மனதிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். உங்களிடத்திலே பணத்தை வைத்து நீங்கள் எதை வேண்டுனாலும் வாங்கலாம், ஆனால் நித்திய ஜீவனை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா? பணத்தை வைத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாகவே பணத்தை வைத்து மாத்திரம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்றால் பணம் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம் இல்லையா? பணம் முக்கியம்தான், ஆனால் முக்கியம் இல்லையா என்ற கேள்வி நமக்கு வருகிறது. ஆனால் பணத்தை காட்டிலும் முக்கியமானது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுங்கள், செல்வத்தை கொடுங்கள், பணத்தை கொடுங்கள் என்று கேட்டால் அவர் கொடுப்பாரா? நிச்சயமாகவே கொடுப்பார். உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் அதை கொடுப்பார். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கின்றது. கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் பணத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். பணம் உங்களுக்கு தேவை என்பது கடவுளுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஆனால் பணத்தை காட்டிலும் மிக முக்கியமானது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த நாளில் கூட நாம் 2 பணக்கார வாலிபர்களை குறித்து தேவ செய்திகளை படிக்கப் போகின்றோம். இந்த பணக்கார வாலிபர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை தான் நாம் படிக்கப் போகின்றோம். 2 பணக்கார வாலிபர்களை குறித்து நாம் இந்த நாளில் கூட படிக்கப் போகின்றோம். லூக்கா 18:18 வசனம், அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு வாலிபன், அவன் ஒரு அதிபதியாக தலைவனாக இருக்கிறான். இந்த தலைவன், இந்த வாலிபன் இயேசுவிடம் அவன் கேட்கக்கூடிய ஒரு காரியம், அல்லது இயேசுவிடம் அவன் கேட்கக்கூடிய காரியம், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதாவது பணக்காரன், அவனிடம் செல்வம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவன் ஆண்டவரை நோக்கி கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறான். சற்று சிந்தித்து பாருங்கள், அவனிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அவனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாதா? நிச்சயமாகவே அவன் யோசித்திருக்கலாம், இந்த பணத்தை வைத்து என்னால் பெற முடியுமே என்று. ஆனால் அதை வைத்து அவனால் பெற முடியாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் பணத்தை வைத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் தான் கிறிஸ்துவை பார்த்து அவன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இவன் இந்த பணக்கார தலைவன், அதிபதி என்று பார்க்கலாம். இன்னொரு பணக்காரனை குறித்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்த அதிகாரம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 3வது வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். இங்கே நாம் பார்க்கும் பொழுது சகேயு ஆயக்காரன் என்று இங்கே ஒரு பணக்காரனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த பணக்காரன், ஆயக்காரனுடைய இருதயத்தில் இருந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்றால், இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசுடைய குணம் என்ன, இயேசு என்னை நேசிப்பாரா, இயேசுவை நான் பார்க்க வேண்டுமே என்ற அந்த ஒரு ஆசை அவனுடைய இருதயத்திலே வந்ததை பார்க்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான்.
அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பினான் என்று பார்க்கிறோம். இரண்டு பணக்காரர்களுடைய கேள்வி என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒருவனுடைய கேள்வி நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், இன்னொருவனுடைய கேள்வி இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் அவரை பார்க்க வேண்டும். இரண்டு பேருடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வி. இவர்கள் இயேசுவிடம் வருகிறார்கள். என்ன நடந்தது என்று நாம் பார்க்கலாம். முதல் பாடத்தை நாம் பார்க்கும் பொழுது இருவருமே பணக்காரர்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம், இருவருமே பணக்காரர்கள். இவர்கள் பணத்தை வைத்து என்ன வேணும்னாலும் அவர்கள் சாதித்திருக்கலாம். வாசிக்கிறேன். மார்க் 10:22 அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமுடைந்து துக்கத்தோடே போய்விட்டான். யார் என்று பார்க்கும் பொழுது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த வாலிபன் அல்லது அந்த ஒரு அதிகாரி, அவன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சொல்கிறான் நீ இதை செய்ய வேண்டும் என்று. அவனால் அதை செய்ய முடியவில்லை. ஆகையால் வேதம் சொல்கிறது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால், அவனிடம் அதிக ஆஸ்தி இருந்தபடியினால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. அவன் வருத்தத்தோடு கடந்து சென்றான் என்று வேதம் சொல்லக்கூடிய காரியம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், அதாவது அவன் ஒரு பணக்காரன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். லூக்கா 19:2 நாம் வாசிக்கலாம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். இங்கே வேதம், இவனும் ஒரு ஐஸ்வர்யவான், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், இவன் ஐஸ்வர்யவான், இருவருமே பணக்காரர்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்களுடைய பணத்தை வைத்து எதை வேணுமானாலும் சாதித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தேவனை தேடி வந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், உங்களிடம் பணம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் பணம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கொடுக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விசேஷமாய் வாலிபனை, உன்னுடைய இளமையை நீ கர்த்தருக்கென்று தர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாலிப காலத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்கின்றது. அநேக நேரங்களில் வாலிபர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, பணம் சம்பாதிக்க வேண்டும், பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று இரவும் பகலும் உழைத்து நம்முடைய உடலையும் அநேக நேரங்களில் நாம் அதை சீர்குலைத்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். போதும் என்கின்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உன் வாழ்க்கைக்கு நீ வாழ்வதற்கு எவ்வளவு தேவையோ அதை நீ சம்பாதி, அதை நீ வைத்துக்கொள். அதற்கு எச்சினது அதிகமாக இருக்கும் என்றால் பிறருக்கு நீ உதவி செய். உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீ வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். இருவருமே பணக்காரர்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்று பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், இருவருமே தலைவராக இருந்தார்கள். இருவருமே ஏதோ ஒரு பொறுப்பில் அதிகாரிகளாகவோ ஏதோ ஒரு பொறுப்பில் அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். வாசிக்கிறேன். லூக்கா 18:18 அப்பொழுது தலைவன் ஒருவன் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். தலைவன் ஒருவன் அப்படி என்றால் அவன் ஒரு தலைவனாக இருக்கிறான், அவன் ஒரு அதிகாரியாக இருக்கிறான், அவனிடம் ஒரு பதவி இருந்தது. அநேக வாலிபர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம், என்னிடம் அந்த பதவி இருந்தால் நான் அதை சாதித்திருப்பேன், இந்த பதவி இருந்தால் இதை சாதித்திருப்பேன். சில நேரங்களில் இந்த பதவி தவறான நபர்களுடைய கையில் இருக்கிறது, இவர்கள் தவறாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய கையில் அந்த பதவி இருந்தால் நான் அதை நன்றாக செய்திருப்பேன், நான் செய்வேன் என்று யோசிப்பதுண்டு. இங்கே பார்க்கும் பொழுது இந்த பணக்கார வாலிபன் அவன் ஒரு பதவியில் இருந்தான், அவன் ஒரு தலைவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். சகேயு குறித்து பார்க்கும் பொழுது 2 ஆயக்காரருக்கு தலைவனும் இவனும் ஒரு தலைவன் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இருவரும் ஒரு பதவியில் இருந்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இருவரும் பதவியில் இருந்தார்கள், ஆனால் அந்த பதவியை வைத்து அவர்களால் நித்திய ஜீவனை பெற முடியுமா என்றால் நிச்சயமாகவே அந்த பதவியை வைத்து நித்திய ஜீவனை பெற முடியாது. இயேசுவை அவர்கள் தேடி வந்ததுக்கான காரணம் அதுவே. அவர்களிடம் பதவி இருந்தது, அவர்களிடம் பணம் இருந்தது, ஆனால் ஏதோ ஒரு குறை அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஆகையால் தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது என்ன என்று பார்க்கலாம். இருவருக்கும் எல்லாம் இருந்தது, இன்னும் அவர்களுக்கு ஏதோ ஒரு குறை இருந்தது. நீங்கள் நன்கு கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த இரு பணக்காரர்களுக்கும் பணம் இருந்தது, பதவி இருந்தது. சற்று சிந்தித்து பாருங்களேன். இன்று பணம் இருந்தால் அனைத்தையும் சாதித்து விடலாம். பணம் இருந்து என்றால், உங்களிடம் பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது என்றால் நல்ல திருமணம் செய்து கொள்ளலாம், பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்கலாம், நல்ல விலை உயர்ந்த வாகனத்தில் செல்லலாம். பணம் இருந்தால்
ஒரு ஒரு பரலோக வாழ்க்கையை இந்த உலகத்திலே நீங்கள் வாழலாம் என்ற எண்ணம் நம் அனைவருக்குமே இருக்கிறது. அதே போலவே பதவி இருந்தால் நாம் எதை வேணாலும் சாதிக்கலாம். இன்று பணம் இருக்கும், ஆனால் பதவி இல்லாமல் இருக்கும். பதவி இருந்தால் அநேக காரியங்களை சாதிக்கலாம் என்ற எண்ணம் கூட இன்று அநேகர்களுக்கு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இருவருக்குமே பணமும் இருந்தது, பதவியும் இருந்தது. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருந்தது. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சிலருக்கு பணம் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஒரு சிலருக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஒரு சிலருக்கு இரண்டுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. வாலிபனே, உன் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது? ஏன் நீ இயேசுவை பார்க்க வேண்டும்? ஏன் இயேசுவை நான் தேட வேண்டும் என்று நினைக்கிறாய்? 16ஆம் வசனம், மத்தேயு 19:16 வசனம் இவ்வனமாக சொல்கின்றது. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த பணக்கார தலைவன் தன் வாழ்க்கையிலே அவன் எல்லா காரியத்தையும் அவன் செய்து விட்டான். அவன் நினைத்தான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகம் வர வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவனுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு குறை. நான் எங்கோ தவறு செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏதோ குறை இருக்கிறது. இதை நான் இயேசுவிடம் சென்றால் மாத்திரமே என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று இயேசுவிடம் அவன் வந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்று நீங்கள் கூட பலவிதமான கேள்விகளோடு, ஏதோ ஒரு குறையோடு இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறீர்களா? வாலிபனே, அருமையான வாலிப பெண்ணே, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை உன்னை வாட்டிக்கொண்டு இருக்கிறது. நீ இயேசுவிடம் தேடி வர வேண்டும். லூக்கா 19:2-3 நாம் வாசிக்கும் பொழுது, இங்கே ஆயக்கார தலைவன் சகேயு எனப்பட்டவன் அவன் இயேசுவை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அம்மையாருடைய புத்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கான்ஃப்ளிக்ட் அண்ட் கரேஜ் என்ற புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சகேயு எனக்கூடிய ஆயக்காரனுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை பார்த்தால் என்னுடைய வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கை இருந்தது என்று அங்கே சொல்கிறார்கள். அவன் தான் பாவி, இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்தில் தான் பாவி என்பதை அவன் உணர்ந்தான் என்று அம்மையார் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன குறை உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் அதை கண்டு கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவுடைய பாதத்தில் நீங்கள் வர வேண்டும். இயேசுவுடைய பாதத்தில் நீங்கள் வர வேண்டும். ஆம், சகேயு ஆயக்காரன் இயேசுவை தேடி வந்தான். இந்த பணக்கார வாலிபன் இயேசுவை தேடி வந்தான். இயேசு அவருடைய குறை என்ன என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். நாம் தொடர்ச்சியாக அதை நாம் படிப்போம். அவருடைய வாழ்க்கை மாறினதா மாறவில்லையா என்பதையும் நாம் பார்ப்போம். இன்று இயேசுவை தேடி நீங்கள் வரும்பொழுது வாலிபனே, உன் வாழ்க்கையில் எத்தனை பாடுகளை நீ பட்டிருந்தாலும், எத்தனை வழிகளில் நீ கடந்து சென்றிருந்தாலும், உன் வாழ்க்கையிலே வறுமை உன்னை வாட்டிக்கொண்டிருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையிலே வறுமை உன்னை வாட்டிக்கொண்டிருந்தாலும் கர்த்தரை நீ நோக்கிப்பார். அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். அவர் உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். 4வது காரியத்தை நாம் படிக்கலாம். இருவரும் இயேசுவை சந்திக்க ஓடினார்கள். நான் முன்பு சொன்னது போலவே இந்த 3 காரியங்களை படித்தும் 4வது காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இருவருக்குள்ளும் ஒரு காரியம் இருந்தது, ஒரு கேள்வி இருந்தது, ஒரு உறுத்தல் இருந்தது. ஆகையால் அவர்கள் இயேசுவை பார்க்க ஓடினார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் தேவைகள் என்ன, உங்களுடைய குறைகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை பார்க்க நீங்கள் ஓடோடி வர வேண்டும். வாலிபனே, இயேசுவை பார்க்க நீங்கள் ஓடி வர வேண்டும். மார்க் 10:17 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்கின்றது, இயேசு கிறிஸ்து நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பணக்கார வாலிபன் அதிகாரி அவன் ஓடி வந்து இயேசுவுக்கு முன்பாக அவன் முழங்கால் படியிட்டு, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா 19 வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனம், அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சகேயு ஆயக்காரன் அவருக்கு முன்பாக அவன் ஓடினான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம்.
இயேசுவை சந்திக்க அவர்கள் ஓடோடி வந்தார்கள். வாலிபனே, உன் வாழ்க்கையிலே நீ என்ன சூழல் இருக்கிறாய் என்று தெரியவில்லை, நீ எந்த பாவ பிரச்சனையில் இருக்கிறாய் என்று தெரியவில்லை. ஆனால் அதற்கான தீர்வு நீ இயேசுவிடம் ஓடி வர வேண்டும், இயேசுவை தேட வேண்டும். இயேசுவிடம் வந்தால் மாத்திரமே உன்னுடைய வாழ்க்கை மாறும். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சகேயு ஆயக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பாவி என்பதை அவன் உணர்ந்தான். இயேசுவை சந்தித்தால் தன் வாழ்க்கை மாறும் என்பதை அவன் உணர்ந்தான். இயேசுவை தேடி வந்தான். இந்த பணக்கார வாலிபன், நான் இயேசுவை சந்தித்தால் என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் கிடைக்கும் என்று அவன் ஓடி வந்தான் என்று பார்க்கிறோம். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் கூட இயேசுவை சந்திக்க நீங்கள் ஓடி வர வேண்டும். இயேசு மட்டுமே பதில் என்று அவர்கள் அறிந்தனர். இந்த இரண்டு பேருமே இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய கேள்விக்கு பதில் தர முடியும் என்பதை அவர்கள் அறிந்தார்கள் என்று இங்கே சொல்ல முடிந்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அதுக்கு அடுத்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் காரியம் 5ஆம் காரியம் நாம் படித்தோம். இயேசு மட்டுமே பதில் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்து மட்டுமே பதில். அவர் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையை சரி செய்ய முடியும். அவர் மாத்திரமே பதில். உங்களுடைய எல்லா கேள்விக்கும் அவர் மாத்திரமே பதில். அவருடைய பாதத்தை தேடி வாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். 6வது காரியம், இயேசு இருவருடனும் பேசினார். இங்கே ஒரு புறம் ஆயக்காரன் ஓடி வருகிறார், இன்னொரு புறம் ஒரு தலைவன் ஓடி வருகிறார், பணக்கார தலைவன். இருவரிடமும் இயேசு கிறிஸ்து பேசினார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சிலர் பார்த்து பேசாமல் இருக்கலாம், வறுமையை பார்த்து பேசாமல் இருக்கலாம், உங்களுடைய தாளந்தை பார்த்து பேசாமல் இருக்கலாம், உங்களுடைய முகத்தை பார்த்து பேசாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி கிடையாது. அருமையான வாலிப பிள்ளைகளே, இயேசு அப்படி கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பாவத்தில் இருந்தாலும் சரி, இயேசு விட்டு எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, இயேசுவை தேடி நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களோடு பேசுவார். சவுல் என்று சொல்லப்பட்டக்கூடிய கொலைகாரனோடு கூட ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். வாலிப பிள்ளைகளை, நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு இருந்தாலும் சரி, அவரை தேடி வரும் பொழுது அவர் உங்களோடு கூட பேசுவார். மார்க் 10ஆம் அதிகாரம் 18-9 வரை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பணக்கார வாலிபனோடு தலைவனோடு கூட அவர் பேசினார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவருமில்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த பணக்கார தலைவன் வாலிபனை பார்த்து, நீ 10 கற்பனைகளை கைக்கோள் என்று சொல்லக்கூடியதை நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போலவே லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சகேயை பார்த்து இயேசு பேசுகிறார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அனார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சகேயு ஆயக்காரனை பார்த்து ஆண்டவர் பேசினார். சகேயு நினைத்தார், நான் ஒரு பாவி, நான் ஒரு ஆயக்காரன், ஜனங்கள் எல்லாம் என்னை வெறுக்கிறார்கள், என்னை யாரும் நேசிக்க மாட்டார்கள். ஆகையால் தான் அவன் ஜனக்கூட்டத்திற்கு கூட அவன் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அவன் மரத்தின் மேல் ஏறி மறைந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சகேயோ என்று பெயர் சொல்லி அவனை அழைத்து, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன் என்று சொன்னதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையால் ஜனங்கள் உங்களை வெறுக்கலாம். சில நேரங்கள் உங்களுடைய குடும்பங்கள் உங்களை வெறுக்கலாம். வாலிபனே, வாலிப பிள்ளைகளே, சில நேரங்களில் உங்களால் சரியாய் படிக்க முடியவில்லையே, அல்லது ஏதோ ஒரு பாடத்தில் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்ற மன உளைச்சல் சில நேரங்களில் அநேகர்கள் பேசாமல் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அவர் மாற்றுவார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இருவரோடு கூட பேசினார் என்று பார்க்கிறோம். நாம் அதுக்கு அடுத்த காரியம் நாம் பார்க்கும் பொழுது 2 நபர்களோடு கூட ஆண்டவர் பேசினார். ஒரு நபரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உண்டானவைகளை அனைத்தையும் நீ விற்று தரித்திரனுக்கு கொடு என்று சொல்கிறார். அதாவது அந்த தலைவனை பார்த்து, ஐஸ்வர்யவானான இந்த தலைவனை பார்த்து சொல்கிறார், உனக்கு உண்டான அனைத்தையும் நீ தரித்திரனுக்கு விற்று கொடு அப்படின்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் அந்த தலைவன் அதை செய்தானா? மார்க் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த பணக்கார வாலிபன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்தி சொத்தையும் விற்று நீ தரித்திரனுக்கு கொடு, உன்னிடம் உள்ளதெல்லாம் நீ தரித்திரனுக்கு கொடு என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இதை கேட்ட மாத்திரத்திலே 22ஆம் வசனம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் உடைந்து
துக்கத்தோடே போய்விட்டான். சற்று சிந்தித்து பாருங்களேன். இவனிடம் பணம் இருந்தது, ஆனால் அந்த பணத்தை வைத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் ஒரு வழி சொல்கிறார். இந்த பணம் உன்னிடம் இருக்கிறதுனால் இந்த பணத்தையே நீ நேசிக்கிறாய், பணத்தை குறித்தே சிந்திக்கிறாய், நீ என்னை நேசிக்காமல் இருக்கிறாய், என்னுடைய கற்பனைகளை நீ மறந்து விட்டாய், உன்னை போல் பிறரை நேசி என்ற அந்த கற்பனை நீ மறந்து விட்டாய், நீ பிறருக்கு உதவ வேண்டுமானால் நீ உதவாமல் இருக்கிறாய், பணத்தை சேர்த்து வைத்து பணத்தை அதிகமாய் நேசித்து அதன் மேல் பைத்தியம் உள்ளவனாய் இருக்கிறாய். ஆகையால் ஆண்டவர் அந்த வாலிபனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், உன்னுடைய பணத்தை நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொல்கிறார். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான், இந்த தலைவன் அதை அவனால் செய்ய முடியவில்லை. அவன் மிகுந்த வேதனையோடு அவன் அங்கிருந்து கடந்து சென்று விட்டான் என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்து அவன் அதை செய்தானா செய்யவில்லையா, என்ன நடந்தது என்று வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் அவனால் அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் பணம் அதிகமாக இருந்ததனால். சற்று சிந்தித்து பாருங்கள், நித்திய ஜீவன் முக்கியமா, பணம் முக்கியமா? நித்திய ஜீவன் முக்கியமா, இந்த உலகத்திலே அழியக்கூடிய பொருட்கள் முக்கியமா? நித்திய ஜீவன் தான் முக்கியம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுக்கு அதை சொல்கிறார், இதை நீ விற்றால் உனக்கு நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த பணக்கார வாலிபனால் அதை அவனால் செய்ய முடியவில்லை. என்ற அநேக நேரங்களில் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், வாலிபனை உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், இதை நீ விடு, இந்த கெட்ட பழக்கத்தை விடு, இந்த தீய பழக்கத்தை விடு, ஆண்டவர் உனக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். பணம்னு சொல்லி சில நேரங்களில் பணத்தை தேடி ஓடி தவறான வழிகள் நீ கடந்து சென்று கொண்டு இருக்கிறாய், வேண்டாம், அதை விட்டுவிடு, நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அநேக நேரங்களில் இந்த பணக்கார வாலிபனைப் போல நாமும் கடந்து செல்கின்றோம். பணம் இருந்தால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கு அடுத்து நாம் சகேயை பார்க்கும் பொழுது, சகேயிடம் ஆண்டவர் ஒன்றுமே சொல்லவில்லை, நீ பணத்தை கொடு, உதவி செய் என்று ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் சகேயு செய்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. லூக்கா 19:6 அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போனான். 8 சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த கதையிலே, இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஆயக்காரனிடம் சகேயுவிடம் ஆண்டவர் ஒன்றுமே சொல்லவில்லை. உன்னுடைய பணத்தை நீ விற்று கொடு, நீ பாவம் செய்து கொண்டு இருக்கிறாய், அநியாயமாய் ஜனங்களிடமிருந்து நீ வரி வசூலித்து கொண்டு இருக்கிறாய், நீ விட்டுவிடு என்று ஆண்டவர் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சகேயோடு வருகின்ற பொழுது அந்த சகேயோட இருதயம் குத்தப்படுகின்றது. பரிசுத்தமான தேவன் என்னோடு கூட வருகிறார், பரிசுத்தமான நபர் என்னோடு கூட வருகிறாரே. ஜனங்களெல்லாம் பார்த்து சொல்கிறார், பாவியான மனுஷனோடு இயேசு கிறிஸ்து வருகிறாரே என்று. சகேயோட இருதயம் குத்தப்படுகின்றது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் சம்பாதித்த அனைத்தையும் கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லக்கூடியதை பார்க்கிறேன். ஏன் அவன் அதை செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் அதிபதியாகிய, இந்த பரலோகத்தின் அதிபதியாகிய கிறிஸ்து அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது, அவருக்கு முன்பாக இந்த உலகத்தின் செல்வம், ஐஸ்வர்யம், வீண், வெறுமை. அதையே போல் சொல்கின்றார், கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவிற்காக எல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அருமையான வாலிபனே, அருமையான வாலிப பெண்ணே, இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்ற சிந்திக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கின்றார். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். உன்னுடைய பணத்தை வைத்து நித்திய ஜீவனை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனை தேடி வா, உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசினதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாய் அப்பா, பணத்தை தேடி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை, அவர்களை தொடுங்க, அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்க. என் ஆண்டுடைய கரம் அவர்களை தொட்டு அற்புதத்தை அதிசயத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென்.